ஹாய் குட்டீஸ், நான் உங்களோட திவ்யா கிருஷ்ணன். ஒரு குட்டி ஸ்டோரி ஃபார் குட்டீஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான யானை கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, அப்படி என்ன அந்த யானை சொல்லி கொடுத்துச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை தனியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அதுக்கு மம்மி, டாடி, ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லையாம். அது பாட்டுக்கு ஒரு இடத்துல தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்துச்சான். அந்த காட்டில் இருந்த மற்ற குட்டி குட்டி அனிமல்ஸ்க்கெலாம் இந்த யானையை பார்த்தா பயம். அது என்ன இந்த மிருகம் இவ்வளோ பெருசா, கருப்பா, பெரிய பெரிய பல்லோட பயங்கரமாக இருக்கே, இது கண்டிப்பாக ஒரு அரக்கனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மற்ற எல்லா அனிமல்ஸும் யானையை பார்த்து பயந்து ஓடிச்சான். குட்டி அனிமல்ஸோட அம்மாக்களும் அது ஒரு அரக்கன், அதுக்கிட்ட போனால் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லியே யாருமே அந்த யானை கிட்ட போகவே மாட்டாங்களாம். இது அந்த யானைக்கு ஹர்ட்டிங்காக இருந்தால் கூட அதை வெளியில் காட்டிக்காம அது தன்னோட வேலையை பார்த்துட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த காட்டில் பயங்கரமாக மழை வந்துச்சான். பெரிய வெள்ளம் வந்துச்சான். சின்ன சின்ன அனிமல்ஸ் வாழ்கிற இடம்லாம் தண்ணியில் முங்கி போயிடுச்சான். எல்லா அனிமல்ஸும் யாராச்சும் நம்மளை காப்பாற்ற வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சான். அப்போ அந்த யானை அந்த பக்கமாக வந்துச்சான். ஆனால் யாரையுமே கவனிக்காம வழக்கம் போல் அது பேசாமல் போயிட்டே இருந்துச்சான். அப்போ ஒரு குரங்கு, மாமா மாமா, நாங்கள் வெள்ளத்தில் மாட்டிட்டு இருக்கோமே, நீ ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த யானை, நீ என்கிட்டயா பேசுகிற? நீங்கள்லாம் என்கிட்ட பேசுவீங்களா? நான் தான் பெருசா, கருப்பா, அசிங்கமா, அரக்க மாதிரி இருக்கேனே அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த குரங்கு, சாரி மாமா, நாங்கள்லாம் உன்னை அரக்கன்னு சொல்லும்போது கூட நீ அமைதியாக தான் இருந்த. எங்களுக்கு நீ எந்த கெடுதலும் செய்யலை. நீ நல்ல மாமான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்களை மன்னிச்சு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிச்சான். குரங்கு சொன்னதை கேட்டதும் யானைக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சான். உடனே தன்னோட பெரிய தும்பிக்கையால் எல்லா குட்டி குட்டி மிருகங்களையும் தண்ணி இல்லாத சேஃபான இடத்துல கொண்டு போய் விட்டுச்சான். அன்னையிலிருந்து எல்லா மிருகங்களும் யானை கிட்ட செம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுச்சான். யானையும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது.